வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன பண்ணலான்னு அப்படி யோசனை பண்ண போது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் உருளைக்கிழங்குல பண்ணுறது தாங்க. உருளைக்கிழங்கு காரை ஃப்ரை பண்ணுவாங்க, கடாய் ஃப்ரை பண்ணுவாங்க, பேபி பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு பொடி மாசுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு வைக்கணுங்க. அதுதான் இதில் முக்கியம். அதுக்கு அடுத்தது எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்டு கொஞ்சோண்டு சீரகம் அண்டு எலும்பிச்சம்பழம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதான் ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். அதனால் எலும்பிச்சம்பழம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆசிட்டிஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோதான். வேறு எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த அடுப்பை பற்ற வச்சு இந்த கடாயை போட்டு இதில் இந்த பாருங்கள், நிறைய போடாதீங்க எண்ணெய். இது நான் இப்போ கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது காயட்டும். அதுக்குள்ளேயும் இந்த உருளைக்கிழங்கை இப்படி கையை வச்சு நல்லா மசிச்சிருங்க. இதுதான் இதுக்கு ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு விஷயத்தை கொடுக்குறது. ஏன்னா இது நல்லா மசிச்சிட்டா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த எலும்பிச்சம்பழத்தை இதை பிழியணும். அரை மூடி போதுங்க. இதை புழிஞ்சிட்டு இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் வேக வச்சுட்டுன்னா எல்லாமே 5 நிமிஷத்தில் முடியுங்க. இப்போது முதல்ல கடுகு போட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரியணும். ஒரு முக்கியமான விஷயம், கடுகு பொரியாமல் போடாதீங்க. லேசாக அப்புறம் கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். கடன்னு இப்போ நல்லா பொரியணும். அது பட்டாசு வெடிக்கிற மாதிரி பொழிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சத்தம் வரணும். அப்போ தான் கடுகோட அந்த வாசனை தூக்கலாக வரும். ஒரு இது பாருங்கள், இந்த ஸ்பூனு இவ்வளோண்டு ஸ்பூனில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட்டு பண்ணக்கூடாது. அதிலே இந்த கடலைப்பருப்பு போதும். இதுக்கு மேலே வேணாம். கொஞ்சோண்டு 2 சீரகங்க, கருவேப்பிலையை இப்படி கிள்ளி அதில் போட்டுருங்க. பாருங்கள், பொன்னிறமாக வந்துடுச்சா. இப்போ பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ரொம்ப கருகிற மாதிரியோ அல்லது எது மாதிரியோ தோணுச்சுன்னா தயவுசெய்து அடுப்பை சின்னது பண்ணிடுங்க. இந்த பச்சை மிளகா தான் இதுக்கான காரங்க. வேறு எதுவும் காரம் கிடையாது. காரப்பொடியோ அல்லது எதுவுமே போடலை நான். இப்படி பெரட்டி விட்டு வதக்குங்க. பாருங்கள், அப்படியே டோட்டலாக எதுலேயுமே ஒட்டலை பாருங்கள். அப்படியே தனியாக துண்டாக அப்படியே தாமரை இலை தண்ணி மாதிரி அப்படி இருக்காங்க பாருங்கள், இல்லைங்களா? அதுதான் இதுக்கான ரொம்ப பியூட்டி. அப்படியே போட்டால் இலையில சொத்துன்னு விடணும். அதுதான் இதோட பியூட்டி. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தீவுன்னா முடிஞ்சிச்சுங்க. அருமையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வித் லைம் ஃப்ளேவரோட
உங்களுக்காக தயாராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இது நான் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பேச்சுலருங்க இந்த சமையல் கலை பெரிய விஷயம் போலக்கு நினச்சிட்ருக்கீங்களே, இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் தான். டக்குன்னு பண்ணிடலாம். மீண்டும் வேற ஒரு டிஷ்ஷோட வர. நன்றி. மனோபாலா.